மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் இந்த சாமியை மட்டும் அதில் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த யானையெல்லாம் வந்து மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் போகாதுக்கா. இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அடிச்சு விட்டீங்களா? இல்ல சைடு மிரர்ல முன்னாடி அடிச்சிருச்சு. சைடு மிரர்ல இருக்குது. வேன்விஷன் ஷோரூம் இருக்கு. முன்னாடி அடிச்சிருச்சு. நாங்க எப்படியோ மால்குள்ள நிறைய இருக்கும். ஜூடியோ இருக்கு இந்த பக்கம். எல்லாமே தான். ஜூடியோ கூட சீப்பரா இருக்கும் ட்ரெஸ். அதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு வாங்கலாம் நீங்க. போனா அவுட் ஆயிடும். இப்பதான் 10,000 செலவு பண்ணி. ஆனா அது உங்களுக்கு தானே செலவு பண்ணீங்க. வந்துட்டமாங்க? இல்ல ஒன்னும் லாட்டரி கடையில் வச்சிருக்காங்கல்ல, ஒரே நாளுக்குள்ள எல்லாமே அவங்க வித்தாகணும். விற்காம விட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ். ஆமா. ஆனா அதுக்குள்ள அந்த விற்காம விட்டதுல ஒரு பிரைஸ் இருந்துச்சுன்னா அவன் கோடீஸ்வரன். ஆமா. ஆனா ஆட்டோலாம் அவங்க இருந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய கடை. இப்பதான் திருவோணம் பம்பர் பிரைஸ் முடிஞ்சதுக்கா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 25 கோடி ரூபா. அதுல 12.5 கோடி ஜிஎஸ்டியாமா, பேலன்ஸ் அந்த டாக்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் 12 கோடி தான் கையில தருவாங்க. 12 கோடி டாக்ஸா? 50% டாக்ஸ் கிடையாது. ஆமாங்க. 30% 7 கோடிவா இருக்கும். 7 இல்லனா 9 அந்த ரேஞ்ச் 9குள்ள இருக்கும். 9குள்ள இருக்குமா? மேபி கமிஷன் ஏதாவது எட் பண்ணுங்களா? வேற 50% லாம் கொடுக்க மாட்டாங்க. 9 இருக்கும். ரிட்டர்ன் வந்துச்சு இல்ல. ஆனா ஒரு டிக்கெட் பிரைஸ் 500 ரூபாய். ரைட்ல போக கூடாதோ? அப்படிதான் போல எல்லாரும் லெஃப்ட்ல தான் நிக்கறாங்க. இல்ல அது போய் இந்த லைட் சுத்தி போகணும்னு நினைக்கிறேன்.